ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் பிளாகர் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா விவசாயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் விவசாயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். விவசாயம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட தோட்டம். நம்ம வந்து ஒரே சோளத்தட்டு தான் போட்டிருக்கோம். சோளத்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இவர் சொல்லுவார், வந்து தோட்டத்தை பார்த்துக்கிறாரு எங்கள் ஹஸ்பண்டு. சோளம்னா இது மக்காச்சோளம் கிடையாதுங்க, சோளம்னாக்கா இந்த சின்ன சின்னதாக சோளம் தானிய வகை மாதிரி வரும் இல்லையா, அந்த சோளங்க இது என்னன்னாக்கா நல்லா வந்துட்டு இந்த மழை காலத்தில் வந்து போட்டு விட்டாச்சுன்னா இது மாட்டுக்கு தீவனமாகவும் வரும். நம்ம இந்த சோளம் வந்து தானிய வகையாகவும் எடுக்கலாம், புரிஞ்சுதுங்களா? இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறது வந்து மாட்டுக்கு போட்டுருவோம். அதாவது எப்படி வந்துடுறீங்களா, இந்த மாதிரி காயணும். இந்த மாதிரி ஆகும்போது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் வேணாலும் நம்ம வந்துட்டு ஒரு பந்தல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சுக்கலாம். வருஷக்கணக்கானாலும் மாட்டு தீவனமாகும். ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது முளைக்கிறதுக்கு தீவனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், புரிஞ்சுதுங்களா? அதனால் வந்து வெயில் காலத்தில் ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். மழை காலத்துக்கு இந்த மாதிரி சோளம் தூவி விட்டாச்சுன்னா விதையா இதெல்லாம் முளைச்சிக்கும், புரிஞ்சுங்களா? விலை கொடுத்து வாங்க வேண்டியது. இன்னைக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கும் நமக்கு. மாட்டுக்கு வந்து அப்படி இல்லை, தண்ணி நிறையா வந்து மழை பெஞ்சங்காட்டிக்கு நமக்கு இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து விவசாயி வந்து இந்த காலத்தில் தீனி வாங்கி போட்டு பாலை கறந்து அதை விற்று அதை காசாக்கி குழந்தைங்கள ஸ்கூல் ஃபீஸ் கட்டி இதெல்லாம் வந்து நடக்கிற சாத்தியம் இல்லை. குடும்ப செலவெல்லாம் தாட்டுறதுக்கெல்லாம் முடியாது. அதனால் நம்மகிட்ட சின்ன இடமா இருந்தாலும் நம்ம வந்து மாட்டுக்குன்னு ஒரு தீவனம் போட்டுருவோம். இது போடலாம், மசால் பில்லு போடலாம். இந்த மாதிரி போட்டோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா நமக்கு மாட்டுக்கு தீவனமாயிரும். ஒரு போர் மாதிரி கட்டி அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இடத்துல போட்டு நம்மளே விவசாயம் பண்ணால் அந்த பால் காசு நமக்கு லாபம், தீவன காசு மீதி ஆயிரும். இல்லை வெளியே நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா ஒன்றும் உங்களுக்கு மீதி ஆகாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கும் தீவனத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மீதி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, புரிஞ்சுங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட சின்ன இடமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் விவசாயம் பண்ணி ஒரு தக்காளியோ வெண்டைக்காயோ பயிரோ வீட்டுக்கு முன்னால் நட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீட்டு செலவுக்கு ஆயிரும். இதே நீங்கள் வெளியே வந்து விலை கொடுத்து வாங்கினாக்கா இப்போ 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு காய்க்கு விலை. நம்மளே விவசாயம் பண்ணி நம்மளே காய்கறி சாப்பிடும்போது அதில் நமக்கு இன்னைக்கு 1 கிலோ வெண்டைக்காய் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருந்து அதனால வந்து நம்மளே வந்து பருவடை செய்து நம்மளே வந்து அந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளே அறுவடை செஞ்சு இந்த காய்கறிகள் சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். என்றைக்குமே வந்து காய்கறி நிறைய சாப்பிட்டாதான் ஹெல்த்தி. அது வந்து அறுவடை பண்ணிடணும். இந்த மாதிரி நேரம் மாறணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. விவசாயம் பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு. அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ வீடியோ போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து உணவு வீடியோ எல்லாமே போட்டுட்டோம், பிளாக் எல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஃபேஸ் காட்டுறவங்களுக்கு தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவீங்களா? எங்களை மாதிரி ஃபேஸ் காட்டாதவங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் விவசாயம் பண்ணுறாங்கனாக்கா அந்த இடத்துல வந்து இப்படி குடிச்சு போட்டு பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டிலு இதெல்லாம் போடாதீங்க தயவு செய்து. ஏன்னாக்கா விவசாயி ஏதாவது வந்து உள்ளே போகும்போது காலில் கீழே ஏறிச்சுனாக்கா ஒரு 2 நாள் 3 நாள் படுத்துக்கும். கிடைக்கிற வயிற்று குழப்பம் போயிடும். தயவு செய்து பாருங்கள், இந்த மாதிரி பாட்டில்கள் இந்த மாதிரி பாருங்க, பிராண்டி பாட்டில்கள் இதெல்லாம் தயவு செய்து வந்து தவிர்த்துருங்க. நீங்கள் குடிக்கிறீங்க ஒரு ஓரமாக எங்கேயோ கொண்டு போட்டுங்க, என்னவோ பண்ணிக்கங்க. எங்களையும் சேர்த்து நீங்கள் உங்கள் குடினால எங்களையும் பாதிக்க வைக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எத்தனை பாட்டில்ஸ் இதெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இதெல்லாம் தவறான விஷயம். இதெல்லாம் பண்ணாதீங்க அடுத்தவங்க காட்டுக்குள்ள, சரிங்களா? அதாவது இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். விவசாயிகள் மாடுகளே மேய்துனாலும் கூடி போடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போவோம். ஒரு கண்ணாடிச்சியில் ஏதோ ஒன்று காலில் குத்துச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் தவிருங்க. ஓகே பாய். இப்போ வந்து காடுகளே அறுவடை பண்ணாலும் மாடு வந்து சாப்பிடும். மாடு வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும், காலில் குத்திடும். மிதிச்சதுன்னா பாட்டில் உடஞ்சி காலில் ஏறிடும். பாவம் வாயில்லா ஜீவம், அதுக்கு சொல்ல தெரியுமா எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.